நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக பணியாற்றுவோம் என எஸ்டிபிஐ கட்சியினர் அறிவித்துள்ளனர். நெல்லை கிழக்கு மேற்கு மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் பாளையங்கோட்டையில் ஆலோசனை நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் கழக கூட்டணி வேட்பாளர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பது எனவும், வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிப்பது எனவும், 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற பாடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டது. எதிர்வரக்கூடிய பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கான பணிகள், திட்டங்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். இந்த தேர்தலில் அமமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் இணைந்து பாடுபடுவதைப் போல நம்முடைய நெல்லை வடக்கு மாவட்டத்தினுடைய பகுதியிலேயும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலேயும் அறிவிக்கப்படுகிற வெற்றி வேட்பாளருக்கான உழைப்பை செலுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் திரு வி. முத்தையா, புறநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சுமதி கண்ணன், பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் திரு அசன் ஜாஃபர் அலி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.